மிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் நபிமார்கள் ஓதிய துவாக்களை ஓதுவது நம்மளுடைய தேவைகளை மிக விரைவாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு பலனுள்ளதாக இருக்கும். எவ்வளவோ ஆசைகள் தேவைகள் நமக்குள்ளே இருக்குது. அதுக்கெல்லாம் நம்மளுடைய துவாக்களை நம்ம கேட்டு கேட்டு பார்த்துருக்கோம், அது நடக்காமல் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தைகள் தான் அல்லாஹும் மறுக்காமல் பதில் கொடுத்த வார்த்தைகளாக இருக்குது. குர்ஆனில் அல்லாஹுவே பார்த்திங்கன்னா நமக்கு வாக்களித்த வார்த்தைகளாக இருக்குது. இதை சொன்னால் போதும் நான் கொடுத்துருவேங்கிறான். அப்படிப்பட்ட துவாக்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் முதல் பார்த்திங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அந்த துவா தான் ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தௌஃபிர்லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய ரப்பே, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டு நீ மட்டும் என்னை மன்னிக்காட்டினா நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாயிருவேன்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்திங்கன்னா தவறு செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு பெறாங்க, பூமிக்கு வராங்க. அந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு துவாவை அதிகமாக ஓதுனாங்க. நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கோம். ஆதம் நபியுடைய இந்த துவா பார்த்திங்கன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்தான். அதே போல் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாவே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகும். அதற்காக இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. நான் சொல்கிற துவாவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறைந்தது பார்த்திங்கன்னா 3 முறை ஓதுங்க. அடுத்து இரண்டாவது துவா பார்த்திங்கன்னா நூஹ் நபியுடைய துவா. ரப்பி இன்னி அன்சில்னி முன்சலம் முபாரக்க வாந்த ஹைருன் முன்சிலின். அதாவது நூஹ் நபி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கப்பலில் ஏறி அவங்களுடைய சமுதாயத்தை காப்பாற்ற போகிறாங்கள. அப்போ அல்லாஹ்விடத்துல ஒரு சிறந்த தங்கும் இடத்தை கேட்பதற்காக இந்த துவா ஓதுனாங்க. நாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு நிலைமை எதிர்பார்க்குறோம். நல்ல வேலை, நல்ல வசதி, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ நமக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு நிலைமை வருவதற்காக நம்ம இந்த ஒரு துவாவை ஓதலாம். இது குர்ஆன்லேயே வந்திருக்கு. அடுத்தது யூனுஸ் அவர்கள் ஓதிய லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கக்கூடிய இந்த துவா ஓதுங்க. இது பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சகோதரர் யூனுஸ் ஓதிய துவாவை ஓதுபவர் அவர்களுடைய கவலை, துன்பம், துயரத்திலிருந்து அல்லாஹ் மீட்காமல் விடுவதில்லைன்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அது உடல் ரீதியாக இருக்கலாம், இல்லை குடும்ப ரீதியாக இருக்கலாம், செல்வ ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், எல்லாத்துலேருந்தும் உங்களே இந்த ஒரு துவா வெளியேற்றும். அதனால இந்த துவாவை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்துல எல்லா கஷ்டத்துலேருந்தும் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ஹஸ்புன் அல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அப்படின்னா அவர்களை தீக்குண்டத்தில் போகும்போது சொன்னாங்க, அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பொறுப்பேற்பவன், அவன்கிட்ட தான் என்னுடைய காரியத்தை நான் பொறுப்பு படைக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு படைக்கணும். எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல சம்பாதனை வேணும், அல்லாஹ்ட்ட பொறுப்பு படைங்க. கடனை அடைக்கணும், அல்லாஹ்விடத்துல பொறுப்பு படைங்க. அப்படி அல்லாஹ்விடத்துல பொறுப்பு படைக்கிறவங்கள அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். அதற்காக இது ஓதுங்க. அடுத்தது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது ரப்பி அன்னி மஸ்ஸனில் ரூ வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். அப்படின்னா என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது, நீயே கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் அர்த்தம். இது எதுக்காக ஓதுனாங்க? அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நோயை விட்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக இதை ஓதுனாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறோம், அத்தனை கஷ்டத்தை விட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம இதை ஓதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நோய்க்காக மட்டும் இல்லை, நீங்கள் எதுக்காக வேணால் ஓதிக்கலாம். அதனால தான் நம்ம பொதுவாக இருக்கிற மாதிரி தான் துவா எடுத்து கொடுத்துருக்கோம். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய இந்த துவா ஓதிக்கோங்க. அடுத்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அவங்க யார்? ஒரு மன்னராக இருந்தாங்க, செல்வத்தை மிகுதியாக வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு அரசாட்சியும் அவர்களுக்கு கிடச்சிச்சு, செல்வமும் மிகுதியாக இருந்துச்சு. அதற்கு பயனாக இருந்தது தான் இந்த ஒரு துவா. ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா எம்பஹி லி அஹதீம் மிம்பகுதி இன்னக அந்தல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு யாருமே அடைய முடியாத செல்வத்தையும் ஒரு அரசாட்சியும் இதன் மூலமாக உங்களுக்கு கொடுப்பான். அடுத்தது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அவங்க என்ன ஓதுனாங்கன்னு பார்க்கும்போது இன்னமா அஸ்கு பஸ்ஸி உஸ்னி இல்லல்லா. அவர்கள் எல்லா பொறுப்பையும் அல்லாஹ்வின் மீது சாட்டினாங்க. அவன்றது மட்டுமே எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்தாங்க. நீங்கள் இதை அல்லாஹ்விடத்துல சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்கள் காரியத்தை பொறுப்பேற்றுக்கொள்வான். அதற்காக இது ஓதிக்கோங்க. அடுத்தது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ரப்பனா அன்சில் அலைனா மா இதம் மினஷமாயி தக்கூனுலனா
ஈதல் லி அவ்வளின வ ஆஹிரின வ ஆயுதம் மின்க வர்சுக்னா வாந்த ஹைருர் ராசிகீன். அவங்களுடைய மக்களுக்கான உணவை மாயிதாவை வானத்திலிருந்து இறக்க சொல்லி அவங்க சேர்த்த துவாவாக இருக்குது. நம்மளுடைய துவாவும் பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய புறத்திலிருந்து நாடப்பட்டால் நம்ம எதை கேட்டாலும் மறைவிலிருந்து கூட அல்லாஹ் கொடுப்பான். காணாத புறத்திலிருந்து நமக்கு ரிசுக்கு வரும், செல்வம் வரும், வாய்ப்புகள் வரும். அதனால் இதை ஓதி நமக்கு தேவையானதை காணாத புறத்திலிருந்து கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு சிறப்புக்குரிய துவா, இதை ஓதிக்கோங்க. அடுத்தது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா. அப்படின்னா என்னுடைய ரப்பே நீ கொடுக்குற நல்லதின் மேலே நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ நல்லது கொடுக்குறான், இருந்தாலும் இன்னும் நிறைய தேவைப்படுதில்ல, அதையும் எனக்கு கொடுன்னு வலியுறுத்துறத இந்த துவா. அதனால இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அளவற்ற நல்லதுகளை அள்ளி கொடுப்பான். இதனுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு முக்கியமான துவா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் துரத்துனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க. இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஓடி வருது. அப்போ பார்த்திங்கன்னா மக்கள்லாம் கூட இல்லை, அவர்கள் மட்டும்தான் வராங்க. வரும்போது அவங்கள்ட்ட வீடு இல்லை, காசு இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. உட்காடுறாங்க. அடுத்த நேரத்துக்கு என்ன பண்ணுவோன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அங்கே 2 பெண்கள் அவங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் பாய்ச்சுறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு உதவி செஞ்சுட்டு இதை ஓதுறாங்க. இதை ஓதுனதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்கள் திரும்பி வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தந்தையிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தந்தை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு மூசா அவர்களுக்கு அந்த 2ல் ஒரு பெண்மணியை கட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வீடு வசதி, வேலை, வருமானம் எல்லாமே வருது. அப்படி ஒரே நொடியில் ஏழையாக ஃபக்கீராக இருந்த மூசாவே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்தது இந்த அற்புத துவா. அதனால நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, எவ்வளவோ தேவை இருக்குது. என்ன 1 2 100 இருக்குது. எப்படி வேளாமையும் தெரில, எப்படி வீடு கட்டுவோன்னு தெரில, எப்படி கடனை அடைப்போன்னு தெரில, எப்போ ஹஜ்ஜுக்கு போவோன்னு தெரில, எல்லாமே நமக்கு இருக்கா? இதை ஓதுங்க. எல்லாமே அல்லாஹ் ஒரு நொடியில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிரும். கடைசியாக பார்த்திங்கன்னா அல்லாஹுவே குரானில் இறக்கிய நபி அவர்களை அதிகமாக ஓதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமான ஒரு துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்களுடைய ரப்பே எங்களுக்கு இம்மையிலையும் சிறந்ததைத்தான், மறுமையிலையும் சிறந்ததைத்தான், இன்னும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தான். அதாவது இந்த துவா ஒன்று தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. இதை ஒருத்தர் ஓதிட்டா போதும் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறானம்மா. பரவாயில்ல, அந்த மனிதன் மறுமையும் சேர்த்து கேட்குறான், அவனுக்கு புரியுது மறுமை தான் நிரந்தரமானதுன்ட்டு, அந்த மறுமை அவனுக்காக தான் நம்ம படைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு புரியுதுன்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான், விரும்பி உங்களுக்கு இம்மையிலையும் கொடுப்பான், மறுமையிலையும் கொடுப்பான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அவசரப்பட்டு அப்போ இந்த துவாக்களை தான் நீங்கள் இந்த சிறப்புக்குரிய நாட்களில் ஓதிக்கொள்ளணும். எந்த நேரத்தில் ஓதினாலும் நமக்கு சிறப்பு ஜாஸ்தி தான். தொழுகைக்கு பின்னாடி ஓதலாம், இல்லை தொழுகை இல்லாதவங்க இதை மட்டுமே என்ன பண்ணலாம், துவா செய்து கொள்ளலாம். உட்காருங்க, ஜும்மா நாள்லையும் வியாழக்கிழமை நாள்லையும் உட்காந்து பிஸ்மி ஓதி இந்த துவாக்களை ஓதுங்க, ஸலவாத் ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதோட உங்கள் துவாக்களை கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹுடைய கிருபையில் கபூலாக்கப்படும். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.